நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 52 வார லோக்கு பக்கத்தில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 to 40 நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எப்போதுமே நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக வச்சுருந்தோம்னா, மார்க்கெட் கிராஷில் நல்ல ஒரு டவுனில் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த அளவுக்கு வந்து பெரிய ரியாக்ஷன் காமிக்காது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 40%க்கு மேலே இறங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. அதுதான் உண்மை. அதுக்கு மேலே இறங்காதுன்னு சொல்லிட்டு வரலாறு இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்கும் சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 50க்கு மேலே இறங்கியிருக்கு. நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு 5 ஸ்டாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் செக்டார். ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு ஸ்டாக்கு. இது நல்ல ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக்கு தான். மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் எல்லாமே எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் இருக்கும். ஆமா. ஏன்னா லார்ஜ் கேப்பும் நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இன்கேஸ் வந்து இப்போ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப், மிட் கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணிவிட்டு அவங்க லார்ஜ் கேப்பில போம்போது, நம்மளோட போர்ட்ஃபோலியோ வெறும் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு மட்டும் இருந்துச்சுன்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணாது மார்க்கெட்டில. அது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள மார்க்கெட் ரன் அப்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்மால் கேப் ஏறவே இல்ல. மிட் கேப்பும் லார்ஜ் கேப்பும் மட்டும் தான் ஏறுனது. இப்போ ரீசெண்டா வந்து இந்த 2026ல ஸ்மால் கேப்பு ஓரளவுக்கு ஏறுனுச்சு. மிட் கேப் அந்த அளவுக்கு இறங்கல. ஒரு நல்ல ஒரு ஸ்டடியா தான் இருந்தது. அது இறங்குன அளவுக்கு மறுபடியும் ஏறிருச்சு. ஆனா லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறவே இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல தான் பண்றாங்க. அதுவும் பேங்க் செக்டார்ல உள்ள ஸ்டாக் தான் அதிகமா பண்றாங்க. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்போதுமே நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோல நம்ம ஸ்டாக் ஆட் பண்ணும்போது லாங் டெர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். நம்முடைய எக்கனாமிக்கையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸல், அதுக்கப்புறம் வெளிநாடோட எக்கனாமிக்க நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நியூஸை கேட்டுட்டு, இல்லை ஏதோ ஒரு சேனலில் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே ஒரு ஸ்டாக்கை போயிட்டு வாங்கிடக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, கொஞ்சம் அக்கறை எடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணுற ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணி, தெரியாதவங்கள்ட்ட கேட்டு, நிறையா வந்து டீப் த்ரோ பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும். அப்பத்தான் நம்ம ஒரு 1 கோடிங்கிற ஒரு இலக்கை நம்மளால அடைய முடியும். சும்மா ஏதோ நம்மளும் மார்க்கெட்டில பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு 5%, 10% சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளால 1 கோடிய அடைய முடியாது. ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணோம்னா, நமக்கு நல்ல நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் அது நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். அத நம்ம புரிஞ்சுக்கங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் டேன்னு சொல்லலாம். பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர செல் ஆப். நாஸ்டாக்கு, அதுக்கப்புறம் டவ் ஜோனு, S&P 500 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்பா ஏறிக்கிட்டே இருந்தது. அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, தீபாவளி கொண்டாடிட்டாங்க. டவ் ஜோன் பார்த்தீங்கன்னா 1.5% மேல, S&P 500 2.5% மேல, நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 4%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. யூரோப்பியன் மார்க்கெட் அந்த அளவுக்கு பெரிய டவுன் இல்ல. நம்முடைய நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 1.5% மேல டவுனு. ஆல்மோஸ்ட் 23,000 பக்கத்துல வந்துருச்சு. மண்டே அன்னைக்கு நமக்கு எப்படின்னு தெரியல. பிளாக் மண்டேயா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சிலப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கலாம். நாளைக்கு தான் தெரியும். மார்க்கெட் ஓப்பனிங்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட் சம்டைம் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம மார்க்கெட் ஏறவே இல்ல. ஒன்லி சைட்வே இல்லைனா டவுன் சைடு இந்த மாரி தான் இருக்கு. அப்போ அது நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கன் மார்க்கெட்ட தான் ரிலேட் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகும். இப்போ அந்த ரியாக்ஷனே காமிக்க மாட்டேங்குது. ஏன்னா, எஃப்ஐ கன்டினியூவா செல் பண்றாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எஃப்ஐ உடைய செல்லிங்க நம்ம காமிக்கிறேன். இங்க பாருங்க கன்டினியூவா செல்லிங்கு. ஜூன் 5ஆம் தேதி எந்த அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க பாருங்க. 8,000 கோடிக்கு மேல வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதே மாரிக்கு டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, 8,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் அந்த அளவுக்கு பெருசா டவுன் ஆகல. பார்ப்போம் மண்டே என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு 5 ஸ்டாக்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 5 ஸ்டாக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேங்க் செக்டார்ல உள்ள ஸ்டாக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப கவனமா பாருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. மார்க்கெட் கேபிட்டல்ல இருக்க பெரிய ஸ்டாக் வந்து பெரிய கம்பெனி தான் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11,50,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தாங்க ட்ரேட் ஆகுது. ஃபண்டமெண்டலா அந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும். HDFC பேங்கை பத்தி நம்ம யாருக்கும் பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% மேல் குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1. ROC, ROE வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் இருக்குன்னு சொல்லலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இதில கிடையாது. எப்பவுமே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ப்ளூ சிப் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு டவுன்ல வரும்போது தான் வாங்கணும். இதே HDFC பேங்க் 1000லிருந்து வாங்கிட்டு, இப்ப டவுன் ஆனப்போ நம்ம வாங்காம இருந்தோம்னா, அது
ஒரு சிறந்த இன்வெஸ்டராக நம்மளால் இருக்க முடியாது. எப்போயுமே ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுனில் வரும்போது நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆல் டைம் ஹை போயிட்டு அங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் போதும்னு நினைக்கிறோமோ அங்கே புக் பண்ணணும். நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேங்க்கு. இது வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுறேன், 20 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லினா நம்ம வாங்கி ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் எந்த ஒரு ரிட்டர்னுமே கொடுக்கல. அப்போது இந்த நமக்கு வாய்ப்புகள் வரும்போது தான் இந்த லார்ஜ் கேப்லையும் நம்ம யூஸ் பண்ணணும். அதை நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக தான் நம்ம வந்து இது பண்ணணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போல்லாம் இந்த ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு புல் மார்க்கெட் வரும்போது நம்ம வித்துட்டுருணும். ஏன்னா இது நான் 5 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ண போகிறேன், 10 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படிலாம் வந்து நினச்சிங்கன்னா இப்போ உள்ள மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் ஒரு என்ன சொல்கிறதுனா 2000 கொரோனாவுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தது. இப்போ மார்க்கெட் ட்ரெண்டிங்கே மாறிடுச்சு. அதனால் வந்து நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் கேப்பில் நல்ல ஒரு டவுனில் வாங்கிட்டு நமக்கு நல்ல ஒரு 40% 50% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா புக் பண்ணுறது என்னை பொறுத்தவரை நல்லது. நான் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணுறேன். பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்க டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததோட 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகி இப்போ ஒரு சைடு வேல இருக்குது. 52 வார லோக்கு பக்கத்துலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இதோடைய ரினியூவல் பார்க்கலாம். மார்ச்சோட ரிசல்ட் வந்திருக்கு. என்னென்னா ஒரு 100 கோடிக்கு மேலே அதிகமாக பண்ணியிருக்காங்க சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26,000 கோடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது இந்த ஸ்டாக்கை பற்றி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்னால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும். இதில் ப்ரொமோட்டர் யாரும் கிடையாதுங்க. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா 44.5, அதாவது பாருங்கள் தெரியுது பாருங்களா எஃப்ஐ எந்த அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னு. டிஐ வந்து பார்த்திங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ செல் பண்ணால் டிஐ தான் வாங்குறாங்க. பப்ளிக்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டெக்னிக்கலாக பார்க்கல இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான ஒரு பாட்டமில் தான் இருக்குது. அடுத்தது நம்ம 2வது பார்க்க போகிற ஸ்டாக்கு நிறைய நண்பர்களுக்கு பரிசப்பட்ட ஸ்டாக்கு தான் ஐடிசி ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு பெரிய மோசம் கிடையாதுங்க. 5.5% மேலே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நான் டிவிடெண்ட்காண்டி சொல்ல வரல. ஐடிசி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து முன்னாடியே ஒரு 3 இயர்ஸ் சார்ட்டை காமிக்கிறேன், இல்லை 5 இயர்ஸ் சார்ட்டை காமிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இந்த ஏரியாவில் தான் சைடு வேலே இருந்தது. ஒரு 10 இயர்ஸோட காமிக்கிறேன். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் சைடு வே. எப்போனா 2020 கொரோனா டயத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2022 வரைக்கும் அந்த ஸ்டாக் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு புல் பேக் வந்திருக்கு. இப்போ மறுபடியும் அந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு டவுனில் வந்துட்டு மறுபடியும் இதே ஒரு புல் பேக் வரும். நம்ம வந்து அதிகமாக ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுறது என்னை பொறுத்தவரை லார்ஜ் கேப்பில் ரொம்ப 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 முக்கியம். இது நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறது. இப்போ ஒரு நம்ம 100 ஸ்டாக் வச்சுருக்கோம்னா ஒரு 50 ஸ்டாக் புக் பண்ணிவிட்டு ஒரு 50 ஸ்டாக் வச்சுக்கலாம். மறுபடியும் டவுன் வரும்போது வாங்கணும். இப்படி பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம லார்ஜ் கேப்பில் ஹோல்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஐடிசியை வந்து நிறைய பேர் விரட்டி வாங்கியிருப்பாங்க. இந்த 500லாம் வாங்கி டயர்டாக இருப்பாங்க. டயர்டாகிட்டு இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் போது நம்ம வாங்காமல் இருந்தோம்னா நம்மளால் வந்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம போர்ட்ஃபோலியோவில். அதனால் வந்து இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கிடையாதுங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி சுத்தமாக கிடையாது கம்பெனியில். பெக் ரேஷியோ வந்து பார்க்கல இது அதிகமாக காமிக்குது. 5 பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் தான். வேல்யூவேஷன் ஹையில் இருக்குது. இதோட சேல்ஸ் நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருக்குது. இப்போ இன்ஃப்ளேஷன் வேறு அதிகமாகிட்டே இருக்குது. இன்கேஸ் அடுத்த ஒரு குவார்ட்டரில் கூட இவங்களுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிற கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கையில் மக்கள்கிட்ட பணம் இல்லைன்னா எப்படி நாங்கள் போய் கடையில் ஜாமான் அதிகமாக வாங்குவாங்க சொல்லுங்கள். இப்போ வேலை இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நிறைய பேர் வேலை இழந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பொருள் வாங்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கம்பெனிலாம் பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது அதில் என்ன பாதிப்புகள் வரும், என்ன ப்ராஃபிட் இருக்குது, என்ன நெகட்டிவ், என்ன பாசிட்டிவ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்க. இது சேல்ஸ் நல்லாவே அடியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிவ் மார்ஜின் நல்லாவே கூடியிருக்கு. ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எக்ஸ்பென்ஸை குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 13,000 கோடிக்கு மேலே எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குறைச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கோடிக்கு மேலே 450 கோடிக்கு மேலே அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. இபிஎஸும் கூடியிருக்கு. இதில் கடன் சுத்தமாக கிடையாதுங்க. பாரோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2,400 கோடி தான் பாரோயிங் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கையும் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடிசி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற இந்த செக்டாரில் இது ஆட்டோமொபைல் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள். ஏன்னா இந்த ஸ்டாக் மட்டும் தான் இப்போக்கி கொஞ்சம் நல்ல வேல்யூஷனில் இருக்குது. மற்ற பேசஞ்சர் வெஹிக்கிள் கிடையாதுங்க. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்.
கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல், ஸ்டாக் பி 24, 1% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹையில் போயிட்டு நல்ல ஒரு டவுனில் தான் வந்திருக்கு. பேஸ் வேல்யூ 2, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 42 இருக்குது. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியில் டீமர்ஜர் பண்ணாங்க. இந்த ஸ்டாக் நல்லா லிஸ்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா சரி, இல்லை நான் ஒரு 10 வருஷம் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ பேப்பர் ப்ராஃபிட் தான் ஆயிருக்கும். அதனால் லார்ஜ் கேப்பில் வந்து லார்ஜ் கேப்னு கிடையாது, எந்த ஸ்டாக்லையுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தால் பார்சியல் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆட்டோமொபைல் செக்டாரில் சேல்ஸில் வந்து பார்க்கல அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் குவார்டர் ரிசல்ட்டில் 26,000 கோடி, ஆல்மோஸ்ட் 5,000 கோடிக்கு மேலே அதிகமாகவே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க, 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,793 கோடி, லாஸ்ட் குவார்ட்டரில் 705 கோடி தான், இப்போ 1,793 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கூடி இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 கோடி, கடனில் வந்து 5,000 கோடி வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 42.56 வச்சிருக்காங்க. எஃப்ஐ பாருங்கள், இங்கே எஃப்ஐ இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மற்ற ஸ்டாக்கில் நம்ம பார்த்த 2 ஸ்டாக்கில் விற்றுருக்காங்க, இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் வந்து விற்றுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஎலாம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க பாருங்களேன். இங்கே பப்ளிக் நம்ம விற்றுருக்கோம், ஆனால் அந்த 2 ஸ்டாக்லையும் பப்ளிக் வாங்கியிருக்கோம். எஃப்ஐடிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பை பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 54,000 ரூபா பக்கத்துலாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு கம்பெனி சொல்லலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மிகப்பெரிய ஒரு குரூப்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 22B தாங்க ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ROE டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 10, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக மார்க்கெட் புல் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு நல்லாவே மேலே போயிடுச்சுங்க. வாய்ப்புகள் தவற விட்ட நண்பர்கள் எல்லாரும் இதை அனலைஸ் பண்ணி பார்த்து வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50 இருக்குங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. இந்த ரிசல்ட்டு பார்க்கலாம். ரிசல்ட்டு பார்க்கல நல்லாவே கூடியிருக்குங்க. ரிசல்ட்டு 2,64,000 கோடி மார்க்கெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் குவார்ட்டரில். இப்போ 2,94,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. அதனால தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அடியாக இருக்குது. ஆப்பரேட்டிங் மார்ஜின் அடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குரூப்புங்க. இவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போட ஜியோடைய ஐபிஓ வந்து வரலாங்கிற மாதிரி இருக்குது. ஜியோ ஃபைனான்ஸ் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜியோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேணாம். ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சுருக்காங்க. கடனும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது உங்கள்கிட்ட. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் எந்த சேஞ்சஸுமே கிடையாது லாஸ்ட் 2 குவார்ட்டரில். எஃப்ஐ கொஞ்சம் தான் செல் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு பெருசாக செல் பண்ணலை. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் படி நல்லா ப்ரீவியஸ் லோவுக்கு பிரேக் அவுட் பண்ணி தான் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது டிஃப்ரெண்ட் செக்டாரில் நம்ம ஒவ்வொரு ஸ்டாக் இந்த 5 ஸ்டாக்கில் எல்லாமே ஒவ்வொரு செக்டாரில் பார்த்துட்ருக்கோங்க. இப்போ டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா மசகண்டாக் ஷிப்ஃபீல்டரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி சொல்லலாம் இந்தியாவில். டிஃபென்ஸ் செக்டாரில் இது 97,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னால 1,00,000 கோடிக்கு மேலே இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஸ்டாக் பி 37, பேஸ் வேல்யூ 5, டிவிடெண்ட் கொஞ்சோன்னு கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 81. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா என்ன சொல்கிறது சப்மரைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஷிப் தயாரிக்கிற கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்ல ஒரு புல் பேக் போயிட்டு நல்ல ஒரு டவுனில் வந்துட்டு இப்போ ஒரு சைடு வேல தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் இது நல்ல ஒரு டவுன் வந்துச்சுன்னா நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்குங்க. ஒரு என்ன சொல்லலாம் 250 கோடி கூடியிருக்குங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. 25லேருந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எக்ஸ்பென்ஸ் கூடியிருக்கு உங்கள்கிட்ட. பாருங்கள் 58லேருந்து பார்த்தீங்கன்னா 62 நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கூடியிருக்கு. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் டேக்ஸு, அந்த ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. கொஞ்சம் ஏறுது, அதுக்கப்புறம் பயங்கர செல்லிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கடனே கிடையாதுங்க. 9,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 81.2 இருக்குங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மசகண்டாக் ஷிப்ஃபீல்டரு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஸ்டாக் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டில் பேங்க் செக்டார் வந்து HDFC,
எஃப்எம்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி, ஆட்டோமொபைல் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், ஆயில் அண்ட் செக்டார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மசகன் டாக். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. லார்ஜ் கேப்பு. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தாங்க. ஒரு சாம்பிள் டேட்டா தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஸ்டாக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்களும் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டாரு. எந்த ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஜாயின் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிருக்கு. இது ஜாயின் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரூ. 119 நீங்கள் வந்து ஒரு மந்த்லி பே பண்ணிங்கன்னா இந்த சேனலில் மெம்பர்ஷிப்புக்காண்டி நம்ம தனியாக டெக்னிக்கல் வீடியோ அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் நம்ம போடுறோம். நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும். இதில் வந்து வரல, நீங்கள் பார்க்கும்போது தான் வரும் ஹைப் பட்டன். அந்த ஹைப் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோ நம்ம வந்து ரொம்ப ஒவ்வொரு டேட்டாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் புதுசாக டெக்னிக்கலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டீட்டெயிலும் சரி என்னால் கொடுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய நபர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா எல்லா வீடியோலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.